Example 13.14. Obtain the median for the following frequency distribution. இங்கே x value கொடுத்திருக்காங்க, இங்கே y value கொடுத்திருக்காங்க. Here the given data is in ascending order of x. ஆல்ரெடி அது அசெண்டிங் ஆர்டர்லேயே இருக்குது. இல்லாததுக்கு நம்ம என்ன செய்யணும், அசெண்டிங் ஆர்டரை எடுத்து எழுதிடணும். புரியுதுங்களா? அப்போது the cumulative frequency table for the given data, அது எப்படின்னா cumulative ஹொரிசாண்டல் டேபிள் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை என்ன செய்யணும், வெர்டிக்கல் டேபிளாக இதுமாரி எடுத்து எழுதிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? இப்போ எக்ஸு ஒய் அப்படின்னு போட்டு cumulative frequency C into F. அப்போ கொடுத்துருக்கிறதெல்லாம் ஹொரிசாண்டலாக அப்படி எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூஷன் அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. ஃப்ரீக்வன்சி அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிறதையும் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். அப்போது இங்கே என்ன செய்கிறோம், C into F. அப்போது C into Fன்றது என்னது, இங்கே 8 தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 8 தான் நம்மளுக்கு வரும் இல்லைங்களா? இப்போ 1 into 8. இப்போ 1 into 8 8. அடுத்தது 2 into 10. அப்போ 2 into 10 எவ்வளவு, 18. அப்போது அடுத்தது என்னது, 3 into 11 29. அப்போ 29 into நம்மளுக்கு என்ன வரும், அது அப்படியே இருக்குது இல்லைங்களா? 4 into 16 45. 5 into 20 65. 6 into 25 90. 7 into 15 105. 8 into 9 114. 9 into 6 120. அப்போ ஃபைனலாக நம்மளுக்கு வர வேல்யூ தான் என்னது, 120 அப்படின்னு வருது பார்த்தீங்களா? அதுதான் வி கன்சிடர் அஸ் என்னது, n. புரியுது இல்லைங்களா? அப்போது ஹியர் n ஈக்குவல் டு எவ்வளவு, 120. 120ன்றது எப்படி வருது, வெதர் இட் இஸ் டு பி ஈவனா ஆர் ஆடா, ஈவன் இல்லைங்களா? அது நம்மளுக்கு ஈவன் நம்பராக வருது. அப்போ ஈவன் நம்பராக வந்ததுன்னா நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கணும், therefore median to be even. அப்போ என்ன ஃபார்முலா வரும், 1/2 the value of n by 2 plus the value of n by 2 observation அப்படின்றது தான் நம்மளுக்கு ஃபார்முலா இல்லைங்களா? இப்போ இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூவை நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லைங்களா? இப்போ மீடியனை பொறுத்த வரைக்கும் 1/2 போட்டாச்சு. the value of எவ்வளவு, எண்ணுக்கு பதில் எவ்வளோ, 120. அப்போ 120/2 60th அப்சர்வேஷன் வருது. அதேமாரி அடுத்தது என்னது, the value of n/2 அப்சர்வேஷன் இல்லைங்களா? அப்போ 120/2. அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு 60 + 1 இல்லைங்களா, 61. அப்போ 60th 61 அப்சர்வேஷனும் நம்ம பார்க்கணும். 1/2 the value of 60th and 61st அப்சர்வேஷன் நம்ம இங்கே எடுக்கிறோம். ஸோ both the 60th and 61 observations in the cumulative frequency 65. புரியுதுங்களா? so it is a corresponding value of x is 5. இங்கே 60th சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, 60th and 61st. அப்போ இங்கே கொடுத்துருக்கிற இந்த cumulative frequencyயில் 60 எங்கே ஃபால் ஆகுது, இந்த இடத்துல தான் வருது. வேறு இது 45க்கு சான்சஸ் இல்லை, 90க்கு சான்ஸ் இல்லை. அப்போ 65க்கு இருக்கிறத நம்ம சூஸ் பண்ணுறோம். 60த்துக்கும் 61ஸ்ட்டும் இதுக்குள்ளே தான் ஃபால் ஆகுது இல்லைங்களா? அதுக்கு நேராக உள்ள எக்ஸ் அப்சர்வேஷன் என்னது, 5 தான் வருது இல்லைங்களா? அதுதான் the both 60th and 61st observations in the cumulative frequency is 65 and it is a corresponding value of x is 5. புரிஞ்சது இல்லைங்களா? அப்போ மீடியன் ஈக்குவல் டு நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன வரும், 1/2 5 + 5 இல்லைங்களா? 5 + 5 என்ன வரும், 10. இப்போ 1 into 10 10/2. 10/2 ஈக்குவல் டு 5. அப்போ மீடியன் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். இப்படியும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். புரியுது இல்லைங்களா? ஸோ புரியலன்னா ஒரு தடவைக்கு வீடியோவை 2 தடவை நீங்கள் போட்டு பாருங்கள். புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அழகாக ஃபார்முலாவை முதல்ல மறக்கக்கூடாது. ஆட் ஈவன் மீடியனுக்கு எது வருதோ அதுக்கு தகுந்த மாரி, அந்த என் வேல்யூக்கு தகுந்த மாரி நம்ம என்ன செய்கிறோம், மீடியன் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை போட்டு பார்த்தா ஈஸியாக புரிஞ்சிடும்.